Hi, welcome நான் உங்கள் நீங்க. So இந்த வீடியோ கேட்டகரி for school part 2. Part 1ல நம்ம இங்கிலீஷ் and biology எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். and இந்த வீடியோல நம்ம எழுத போற word தமிழ். and தமிழ்லயே for calligraphy எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் press பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வர வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So இதை பண்றதுக்கு நான் ரெண்டு கலர்ஸ் எடுத்துக்க போறேன். ரெண்டு கலர் ஸ்கெட்ச் பென் பேசிக்கலி. ஒன்னு கொஞ்சம் லைட்டான ஷேட் ரெட், அப்புறம் ஒரு டார்க்கான ஷேட். ஸோ இது ஒரு மெரூன் ஷேட். ஓகே, இந்த ரெண்டு ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ் எழுத போறேன். ஸோ அதுக்கு இந்த டார்க் மெரூன் ஷேட் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த லெட்டர்ஸ் எங்க வரணும்ட்டு விஷுவலைஸ் பண்ணணும், நம்ம மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். ஸோ த இங்க வரும், மீ இங்க வரும், அண்ட் எழ் இங்க வரும். ஸோ இந்த ஸ்பேஸ்ல நம்ம லெட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் நான் இங்க ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இது நம்ம எக்ஸ் ஹைட். ஸோ நம்ம மெயின் லெட்டர்ஸ் எல்லாம் இதை டச் பண்ணி இருக்கணும். ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸ் வந்து நான் நார்மலாக எழுத போறது இல்லை, கொஞ்சம் டிசைன்ஸோட எழுத போறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ளரிஷ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கொஞ்சம் லெஃப்ட்ல கொண்டு போய் ஒரு கர்வ் ஷேப்பை ஆட் பண்ணிக்க. ஓகே, அண்ட் இங்கேயும் கொஞ்சம் கர்வ் ஷேப் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக எழுதுறதுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ கொஞ்சம் டிசைன்ஸ் ஆட் பண்ணி எழுதுறோம். இப்போ மீ, இந்த கர்வ்ஸை எல்லா லெட்டர்ஸ்க்கும் ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அதே மாதிரி கர்வ் கீழே வர்றப்போ கொஞ்சம் கர்வியாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்க்கறதுக்கு ஒரு லெட்டருக்கு இன்னொரு லெட்டருக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குல்ல, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே ஒன்று கர்வ் போட்டு இங்கே வந்து ஷார்ப்பாக போடக்கூடாது. ஸோ எது பண்ணாலும் ஒரு யூனிட்டி இருக்கணும், கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எழு. ஸோ மாலியே எல் ஷேப் ஹாஃப் இருக்கு. ஸோ சேம் இதே மாதிரி தான் கொண்டு போகணும், இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணக்கூடாது. ஸோ கீழே கொண்டு வந்து ரைட், அண்ட் தென் இங்கே ஒரு ஷேப் வரும், அதையும் ஒரு நல்ல கர்வா எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் இப்போ டாட் இந்த ஸ்பேஸ்ல ஒரு லைன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் கொஞ்சம் கர்வ். ஓகே, கொஞ்சம் ஸ்லைட் திக்னஸ். ஓகே, ஸோ நம்ம லெட்டர்ஸ் எழுதியாச்சு. இப்போ நம்ம ஃபார் கேலிகிராஃபியில் கற்றுக்கிட்டதை இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் கேலிகிராஃபியில் என்ன கற்றுக்கிட்டோம்? டவுன் ஸ்ட்ரோக்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் திக்காக வரணும். ஓகே, ஸோ அப் ஸ்ட்ரோக்ஸ், ஸோ எங்கெங்கெல்லாம் மேலே போகிறோமோ அங்கெல்லாம் தின்னாக இருக்கணும், அண்ட் எங்கெங்கெல்லாம் கீழே வரோமோ அங்கெல்லாம் திக்காக இருக்கணும். ஸோ அதே ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணோம், மேலே அண்ட் ரைட் மேலே, அண்ட் இங்கே கீழே வந்தோம். ஸோ கீழே வர்ற இடத்துல திக் ஸ்ட்ரோக். அதே மாதிரி இங்கே மேலே போய் இங்கே கீழே வந்தோம். ஸோ இங்கேயும் thick stroke. ஓகே, நெக்ஸ்ட் இங்க கீழே வந்தோம், அகைன் இங்க மேலே போய் இங்க கீழே, and up and down. ஸோ இங்க கொஞ்சம் கர்வியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு டவுன் ஸ்ட்ரோக், அண்ட் ஃபைனலி இங்க அப் அண்ட் டவுன். ஸோ எந்த ஸ்ட்ரோக்கையும் விடாதீங்க, எந்த ஸ்ட்ரோக் எல்லாம் டவுன் ஸ்ட்ரோக்கா இருக்கோ எல்லாத்துக்கும் ஆட் பண்ணு. அண்ட் தென் ஃபைனலி இங்க ஒன்று. ஓகே, ஸோ நம்ம தமிழ் எழுதியாச்சு. இப்போ டெக்கரேஷன்ஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ரெண்டு கலர்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம பார்த்த மெரூன் அப்புறம் அந்த லைட் ரெட். ஓகே,
ஸோ நான் டாப் போர்ஷனில் லைட் கலர் ஆட் பண்ண போகிறேன் அண்ட் பாட்டம் போர்ஷனில் இந்த டார்க் கலர். ஓகே, எல்லா லெட்டர்ஸ்லையும் டாப்பில் மட்டும் இந்த டாப் ஹாஃப் மட்டும் இந்த லைட் ரெட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன ஸ்கெச்சஸ் வேணால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்ககிட்ட கலர் பென்சில்ஸ் என்ன அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எனக்கு இந்த ஸ்கெச்சஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஸோ நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லா லெட்டர்ஸையும் ஹாஃபாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டாப் போர்ஷன் மட்டும் இந்த லைட் ரெட். இந்த டாட்க்கும் அண்ட் ஆல்சோ இங்கே ஃபுல் கர்வுக்கும் நான் ரெட் ஆட் பண்ணுறேன். ஸோ இது நம்ம விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி நான் மீதி சப்ஜெக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர் எஃபெக்ட் நான் காமிச்சிட்டேன். ஸோ இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு எஃபெக்ட், இன்னும் நிறைய ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி வேர்ட்ஸ் இன்னும் வேணும்ன்ட்டு நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த ஹோல் சீரீஸே ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்கூலுக்கு எந்த மாதிரி வேர்ட்ஸ் வேணுமோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெஃபினட்டாக வீடியோ பண்ணலாம். ஓகே, ஸோ டாப் போர்ஷன் ஆயிடுச்சு. இப்போ பாட்டம் போர்ஷனில் இந்த மெரூன் கலர். ஸோ இங்கே நான் மறுபடியும் நம்ம லைட் ரெட் ஷேடை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ தமிழ் எழுதியாச்சு. ஸோ இந்த ஒர்க்கை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி என் இன்ஸ்டாகிராம் நீரோஸ் கேலிகிராஃபிக்கு அனுப்புங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுமோ சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம். Until then, signing off this video. Bye bye.